வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பேக்கரியில் கிடைக்கக்கூடிய கோகனட் பிஸ்கெட் வீட்லேயே எப்படி ஈஸியாக ஓவன் இல்லாமல் செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி கோகனட் பிஸ்கெட் செய்ய போகிறோம். நான் இந்த கப்பை அளவாக எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் 2 கப் நான் மைதா மாவு சேர்க்க போகிறேன். அதுக்கு அதே கப்பில் 1/2 கப் சுகர் போதுங்க. இந்த சுகரை நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் டெசிகேட்டட் கோகனட் எடுத்துக்கிறேன். டெசிகேட்டட் கோகனட் கடையில் கேட்டால் கிடைக்கும். சப்போஸ் கிடைக்கலன்னா நீங்கள் தேங்காவோடைய அந்த வெள்ளை பகுதியை மட்டும் நல்லா துருவி எடுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த 1/2 கப் சுகரை மிக்சியில் பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம். இந்த பவுலில் சேர்த்துட்டு இந்த 1/2 கப் சுகருக்கு அதே கப்பில் 1/2 கப் உருக்குன நெய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பவுடர்ட் சுகரும் இந்த நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 2 கப் மைதாக்கு 1/2 கப் சுகர், 1/2 கப் நெய், 1/2 கப் டெசிகேட்டட் கோகனட். அவ்வளோதாங்க. இதை வச்சு ஈஸியாக நம்ம கோகனட் பிஸ்கெட் செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதே கப்பில் 1/2 கப் டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம 2 கப் மைதா சேர்க்க போகிறோம். மைதாவை நான் ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 2 கப் மைதா சேர்க்க போகிறோம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த நெய் சுகர் இருக்குல்ல, அதுலேயே இது நல்லா மிக்ஸ் ஆகணும். கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுக்கலாம். இது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இதுலேயே கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒருவேளை கரெக்டாக நம்மளுக்கு பிசைய வரலன்னா 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ பால் தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த 1/2 கப் நெய்லேயே கரெக்டாக வரும். இஃப் இன்கேஸ் வரலன்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பால் தெளித்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி கையில் பண்ணணும். பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் கட்டர் இருந்துச்சுனாலும் பிஸ்கெட் கட்டர்லேயும் நம்ம பிஸ்கெட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். கிராக்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் நம்ம நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பிஸ்கெட்டை அடுக்கி வச்சு வேக வச்சோன்னா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நம்ம பிஸ்கெட் செஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கு மேலே நம்ம இந்த கோகனட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சு வேக வைக்க போகிறோம். பிஸ்கெட் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை ஒரு 5 to 10 minutes நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிடணும். அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கணும். இதுக்கு மேலே ஒரு லிட்டு போட்டு மூடி நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா உள்ள பிஸ்கெட் வச்சு நம்ம வேக வைக்கலாம். 5 to 10 minutes நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பிஸ்கெட் அடுக்கி வச்சுருக்க பிளேட்டை இது உள்ளே வச்சு நம்ம ஒரு 25 minutes நல்லா வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். டேஸ்டியான கோகனட் பிஸ்கெட் ரெடி. நித்யாஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வரும். சூப்பரான இந்த கோகனட் பிஸ்கெட்டை நம்ம வீட்லேயே ஓவன் இல்லாமல் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய்.